இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எங்கே தங்கியிருந்தார் என்பது நம் யாருக்கும் தெரியாது. இரவு நேரங்களில் இங்கே உறங்கினார் என்பதையும் நம்மால் தெளிவாக கூற முடியாது. ஆனால் ஒலிவ மரத் தோட்டத்திற்கு அவ்வப்போது வருவதும் ஜெபிப்பதும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருந்தார் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. எருசலேமில் விழா, அதாவது உடன்படிக்கையின் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அண்டைய மதகுருக்கள் தூய்மையை ஆடையாக அணிய வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் உள்ளம் இழிநிலையில் இருக்கிறது. பொதுவில் வைத்து ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அதே நேரத்திலே இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இந்த செயலை செய்கின்றார்கள். லேவியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 20:10 குறிப்பிடுவது, ஒரு பெண்ணோ ஆணோ விபச்சாரம் செய்தால், அதாவது இன்னொருவரின் கணவரோடு அல்லது இன்னொருவரின் மனைவியோடு இருப்பதை கண்டால் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து கொலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் பலர் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் லேவியர் ஆகமத்திலே கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. அதே போன்று இங்கே குற்றம் சாட்டுபவர்கள் அந்த பெண்ணை மட்டுமே அழைத்து வந்தார்கள். ஆனால் ஆணை கூட்டி வரவில்லை. இவர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், மோசே சட்டம் கூறுகிறது ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன கூறுகிறீர்? இயேசு ஒருவேளை மன்னித்து இரக்கம் காட்டலாம் என்று சொன்னால் யூதர்களின் சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்கிறார் என்று அவரை கைது செய்யலாம். அதே போன்று அந்த சட்டத்தின்படி கொல்ல சொன்னால் உரோமை அரசுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று அர்த்தம் வரும். காரணம், சிவில் சட்டத்திற்கு எதிராக சென்று விடுவார். அதாவது உரோமையர்கள் இஸ்ராயல் மக்களை ஆளத் தொடங்கிய போதே மரண தண்டனை கொடுக்கும் உரிமை அரசுக்கு மட்டுமே உண்டு, அது மதகுருக்களுக்கோ இஸ்ராயலருக்கோ இல்லை என்ற ஒரு சட்டத்தை ஏற்றியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இயேசு மரண தண்டனை என்பதை அவர் கொடுக்க இயலாது. ஆக இந்த நேரத்திலே இயேசு குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். என்ன எழுதினார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் திருச்சபையின் தந்தையர்கள் என்று அழைக்கப்படுவோரில் ஒருவர் ஜெரோம், அவர் கூறுகிறார், இயேசு குனிந்து அந்த பெண்ணை பாவி என்று முத்திரை குத்தினவர்களின் பாவத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். அதாவது நாம் பிறர் குற்றத்தை கூறி பிறரை காயப்படுத்தும் போது இயேசு நம் குற்றத்தை எழுதி கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். அதே போன்று ஒருவர் பொய் சாட்சி சொல்லி ஒருவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது பொய் சாட்சி என்று தெரியும் போது பொய் கூறுபவர் மீது அதே தண்டனை விதிக்கப்படும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். சூசன்னா என்ற பெண்மணி கடவுள் நம்பிக்கை கொண்டவர், கட்டளைகளை கடைபிடிப்பவர் மீது முதியவர்கள் இருவர் காமம் கொள்கின்றார்கள். அதற்கு அவள் ஒத்துழைக்கவில்லை என்பதால் அபாண்டமாக பழி சுமத்துகிறார்கள். இதனால் அந்த பெண் சூசன்னாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இறைவன் ஆவி தானியேல் இறைவாக்கினர் மீது இறங்கி அந்த பெண்ணை காப்பாற்றுகிறது. பொய் சாட்சி கூறிய அந்த இரு நபர்களுக்கும் மரண தண்டனையை கொடுத்து விடுகிறது. இதை அந்த மத போதகர்களுக்கு இயேசு இதன் வழியாக சொல்கிறார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவள் மீது கல்லறியட்டும். அங்கிருந்து ஒருவராக கலைந்து செல்கின்றார்கள். காரணம், நான் இங்கே நின்று தீர்ப்பிட்டால் நானும் தீர்ப்பிடப்படுவேன் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் வர அவர்கள் தங்களையே பாவிகள் என்று உணர்ந்ததனால் அங்கிருந்து தப்பிச் சென்று விடுகின்றார்கள். இந்த நிலையில் இயேசு அந்த பெண்ணிடம் கூறுகிறார், யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன், போய் வா, இனி பாவம் செய்யாதே. இந்த வார்த்தையை தான் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறார், நான் உன்னை தீர்ப்பிடேன். ஆனால் அதற்கு முன்பாக அந்த பெண் தன் தவறை ஒத்துக்கொண்டாள், வருந்தினாள். இயேசு அவரிடம் கூறினார், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்று நம்மை பார்த்து அதே வார்த்தையை கூறுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனை அன்பு செய்வோம். அவர் நமக்கென ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்கி இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை நமது இதயத்திலே பதித்திருக்கின்றார். நான் அவரது பிள்ளை, அவர் என் கடவுள். ஆக எந்த சூழலிலும் நாம் அவரை விட்டு விலகாமல், நாம் தவறை செய்திருந்தாலும் அவரை விட்டு விலகாமல் எப்பொழுதும் இறைவனை தேடுவோம். நிச்சயமாக அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருப்பார். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.